இந்த காலத்துல பிறப்பு முதல் இறப்பு வரை எது கூட வருதோ இல்லையோ இந்த ஜாதி தாங்க கூடவே வரும். நம்ம செத்தா கூட நம்ம சமாதியில ஆறுமுகம் நாடார் அப்படின்னு தான் எழுதி வைப்பாங்களே தவிர அவர் என்னென்ன சாதிச்சாருன்னு யாருமே எழுதி வைக்க மாட்டாங்க. என்னதான் ஒரு பக்கம் ஜாதியா இல்லைன்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணாலும் ஒரு பக்கம் ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் முதல் கல்லூரி, வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலயுமே ஜாதி கேட்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு எஜுகேஷனல் பர்போஸுக்காக நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்களின் ஜாதியை பத்தி தாங்க பார்க்க போறோம். முதலாவதாக நடிகர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் மனோபாலா. மனோபாலா ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான அருண் ராஜா காமராஜ். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரன். இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ராகவா லாரன்ஸ். இவரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜெமினி கணேசன். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் வெண்ணிற ஆடை மூர்த்தி. இவர் சௌராஷ்டிரர்கள் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர். இவர் கிறிஸ்துவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தேங்காய் சீனிவாசன். இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நக்கல் மன்னன் நடிகர் கவுண்டமணி. இவர் பெரிய முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் எஸ்.எஸ். சந்திரன். இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஜய் ஆண்டனி. இவர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஜயகுமார். இவரும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக எஸ்டிஆர் அல்லது சிம்பு என்று அழைக்கப்படும் நடிகர் சிலம்பரசன் டி. ராஜேந்திரன். இவர் பார்கவ குலம், அதாவது உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் திலகம் நடிகர் சிவாஜி கணேசன். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக ஆர் முத்துராமன். இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் அருண் விஜய். இவர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் செந்தில். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சமுத்திரகனி. இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பி.எஸ். வீரப்பா. இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பரத். இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இயக்குனருமான நடிகர் பார்த்திபன். இவர் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிருத்திவிராஜ். கேரள நடிகரான இவர் மேனன் நாயர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜெய். இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விமல். இவர் சைவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தம்பி ராமையா. இவர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் வி.டி.வி. கணேஷ். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தாடி பாலாஜி. இவர் உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இயக்குனருமான நடிகர் ஆர்.ஜே. பாலாஜி. இவர் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் வினய். இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சூரி. இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் எம்ஜிஆர். கேரளாவை சேர்ந்த நடிகரான இவர் மேனன் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜெய்சங்கர். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பாபி சிம்சா. கேரள நடிகரான இவர் மேனன் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜீவா. இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிரபு. இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷ்குமார். இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் மனோஜ். இவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் எம்.ஆர். ராதா. இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜீவன். இவர் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் காளி வெங்கட். இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகரும் இயக்குனருமான நடிகர் மணிவண்ணன். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன். இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சசிகுமார். இவர் யாதவர் கோனார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஷ்ணு விஷால். இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ரோபோ சங்கர். இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஸ்டீமன். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தாமு. இவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜெகன். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக ஆக்ஷன் கிங் நடிகர் அர்ஜுன். இவர் குருபா கவுடாக்கள் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஜய் வசந்த்.
இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிரகாஷ்ராஜ். இவர் ராய் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் மாதவன். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கலாபவன் மணி. கேரள நடிகரான இவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் அசோக் செல்வன். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ராதா ரவி. இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தளபதி விஜய். இவர் கிறிஸ்துவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிரசாந்த். இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பாரதி ராஜா. இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கார்த்திக். இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் மொட்டை ராஜேந்திரன். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கார்த்தி. இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சரத்குமார். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஜய் சேதுபதி. இவர் மறவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக காமெடி சூப்பர் ஸ்டார் நடிகர் சந்தானம். இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிரபுதேவா. கர்நாடகா நடிகரான இவர் லிங்காயத் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் MS பாஸ்கர். இவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தியாகராஜன். இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விக்ரம். இவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் அதர்வா. கர்நாடகா நடிகரான இவரும் லிங்காயத்துகள் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கருணாஸ். இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் பிரசன்னா. இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விக்ராந்த். இவர் கிறிஸ்துவ வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் மயில்சாமி. இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் முரளி. கர்நாடக நடிகரான இவரும் லிங்காயத்துகள் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சதீஷ். இவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சத்யன். இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஜெயம் ரவி. இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் KS ரவிக்குமார். இவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் விஷால். தெலுங்கு நடிகரான இவர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சார்லி. இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் T ராஜேந்திரன். இவர் பார்கவ குலம், அதாவது உடையார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சிவகுமார். இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த். இவர் மராட்டிய சமூகத்தின் மகர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கமல்ஹாசன். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ராமராஜன். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் அரவிந்த் சாமி. இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிப்பின் நாயகன் நடிகர் சூர்யா. இவர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் அஜித். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் தனுஷ். இவர் சாம்பவர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் ஆர்யா. இவர் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சித்தார்த். இவர் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின். இவர் தெலுங்கு சின்ன மேளம் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் கௌதம் கார்த்திக். இவர் முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் துருவ் விக்ரம். இவர் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சத்யராஜ். இவர் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன். இவரும் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக புரட்சி கலைஞர் நடிகர் விஜயகாந்த். இவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அடுத்ததாக நடிகர் RK சுரேஷ். இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர். 100ஆவதாக நடிகர் சிவி சத்யராஜ். இவர் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த காணொளியில் விடுபட்ட நடிகர்களின் பட்டியலை அடுத்த காணொளியில் விரிவாக பார்ப்போம்.